பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பல காரியத்தை பேசி வருகிறேன். என கண்பாலே ஒவ்வொரு வைத்தியர்களும், ஐயா ஊழியக்காரர் வைத்தியர், விசுவாசிகளும் வைத்தியர் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீயும் நானும் வைத்தியர் தான். ஆனா நமக்குள்ள என்ன தெரியுமா, நான் போய் ஜெபம் பண்ணா நடந்துருமா? ஐயா சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். சந்தேகப்பட்டேன்னா நடக்காது. அதனாலதான் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை. இயேசுவே கிருபாசன பதியே, இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. காசினியில் உன்னை அள்ளி தாசன் என்ற கதனவு கண்ணிலே தருபவன் மண்டலாதிபா. காசினியில் உன்னை அள்ளி தாசன் என்ற கதனவு கண்ணிலே தருபவன் மண்டலாதிபா. நேசமாய் இறங்கி இறங்கி மோசமண்டு காது காத்து, நேசமாய் இறங்கி இறங்கி மோசமண்டு காது காத்து, நித்தனையனை திருத்தி புத்தி வருத்தி இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. பொல்லா புல்லகமதில் நல்லார் எவருமில்லை, புண்ணியனே உன் சரண் அள்ளி அண்டிலே. பொல்லா புல்லகமதில் நல்லார் எவருமில்லை, புண்ணியனே உன் சரண் அள்ளி அண்டிலே. எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இல்லாதவர்கள் புரிந்து உன்னாவியை சொரிந்து இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. பண்டத்தில் அவற்றை சிலையாக்கி விட்ட அதிநீதமுள்ள எங்கள் கரமண்டலே. சிலை பண்டத்தில் அவற்றை சிலையாக்கி விட்ட அதிநீதமுள்ள எங்கள் உபகார மண்டலே. உரைய துணை அண்டினோர் இறைவாயனை செவிக்கும், உரைய துணை அண்டினோர் இறைவாயனை செவிக்கும். புத்தங்கள் அறவெளிக்கு முற்று மொழிய கண்பாது இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. எல்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லூக்கா 22:32. லூக்கா 22:32 மிக அருமையான ஒரு வசனம். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. பேதுருட்ட சொல்றார். ஏன்னா சாத்தான் என்ன செய்யலாம்,
கோதுமையை புடைக்கிறது போல, சொலகில் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு. ஐயா, வேண்டிக் கொண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றார், நீ முதல்ல குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். நம்ம கிட்ட அதுதான் பிரச்சனை. முதல்ல நம்ம குணப்பட்டிருக்கோமா? நம்ம குணப்பட்டா தானே மற்றவனை திடப்படுத்த முடியும். நம்ம குணப்படுறது இல்லையே. நம்ம சரீரத்தில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன வியாதி வந்தோடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் நிற்கக்கூடாது. கையை வச்சு, ஆண்டவரை ஏன் கையில் அந்த வல்லமையை கொடுத்துருக்கீங்களா? தலைவலி வந்துச்சுன்னா அப்படி கலையில் கையை வச்சு, ஆண்டவரை சுத்தமாக இந்த தலைவலி நீங்கணும். கையை வச்சு பாருங்க, போகணும். ஏன்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி வரும்? அதனால தான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? காணலாம். ஏன்னா உன் விசுவாச தோணியில, உன் விசுவாச படகுல கர்த்தர் உண்டா? நாம பாடுவோம் எல்லாத்தையும், உந்தன் விசுவாச தோணியில் கர்த்தர் உண்டா, அவர் அமர்த்திட்ட படகில உன் யாத்திரை உண்டா. உந்தன் விசுவாச தோணியில் கர்த்தர் உண்டா, அவர் அமர்த்திட்ட படகில உன் யாத்திரை உண்டா. உணர்ந்திடுவாய் மனமே, உணர்ந்திடுவாய் மனமே, உணர்ந்திடுவாய். இனி அனுகூலம் காண்பாய் நம் தேவன் அருளார். இனி அனுகூலம் காண்பாய் நம் தேவன் அருளார். உந்தன் விசுவாச தோணியில் கர்த்தர் உண்டா, அவர் அமர்ந்திட்ட படகிலே உன் யாத்திரை உண்டா. படுக்கையிலே சுகமளிப்பார், வியாதி படுக்கையிலே சுகமளிப்பார். உன் வாழ்க்கை பண்டகிலே கர்த்தர் இருந்தார், உன் வாழ்க்கை பண்டகிலே கர்த்தர் இருந்தார். உன் விசுவாச தோணியில் கர்த்தர் உள்ளார், அவர் அமர்த்திட்ட படகில உன் யாத்திரை உள்ளார். உன் விசுவாச தோணியில் கர்த்தர் உள்ளார், அவர் அமர்த்திட்ட படகில் யாத்திரை உள்ளார். உன் விசுவாச படகுல சீசனுக்கே விசுவாசம் இல்லையே. இயேசு எங்க தான் இருந்தாரு? படகுக்குள்ள தான் இருந்தாரு. காற்று வீசுறோன்னு என்ன சொல்லிட்டாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் எந்திரிச்ச உடனே என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டீங்க? ஏன்னா கூட இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. நாம இன்னைக்கு குணப்படலை. நம்மோடு இருக்கிறவர் யார்? நாம பாடுறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இங்கு எதினா என்னோடு இருப்பதில்லை. எதினா என்னோடு இருவதில்லை. வாழ்க்கையிலே கசப்புகள் மணந்திட்டாலும் பாசமுள்ள செல்வதற்கு கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் மணந்திட்டாலும் பாசமுள்ள முழுவதும் கூட வருது. தேனாக மாற்றும் அது போதும் என்னாடுமே. ஆராவில் தேனாக மாற்றும் தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு இருப்பதில்லை. எதினா
என்னோடு வருவது நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது, எதுனாலும் விசேஷித்தவன். அதை தினம் யோசிக்கணும். அதனால தான் சொல்றார், நீ குணப்பட்ட பின். இவனே என்ன சொன்னா, இயேசு சொன்னார் மறுரூப வழியில் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போறான், காட்டி கிடக்க போறாரு. இன்னைக்கு ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிருக்கீங்கன்னா உடனே சொன்னா, ஓ இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, நான் செத்தாலும் உங்க விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், உங்க விட்டு போறவே மாட்டேன்னா, மறிச்சாலும் உங்க கூட மறிப்பேன்னா. ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே என்ன வச்சுட்டாரு, ஓடியா போயிட்டாரே, தெரியாதுன்ட்டாரே. கொஞ்சம் பிரச்சனை வந்து மறிச்சாருனோட மீன் வலையை தூக்கிட்டு போயிட்டார். அதனால தானே யோனாவின் குமாரனான சீமோனே, இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா? 3 தரம் கேட்டார், 1 தரம் இல்லை, 2 தரம் இல்லை. முதல்ல நாம குணப்படணும். நாம குணப்பட்டாதான் மற்றவனுக்கு போய் ஜெபம் பண்ண முடியும். போகும்போதே எனக்கே நிற்க முடியல, எனக்கே நடக்க முடியல, எனக்கே இந்த கை தூக்க முடியல, அப்புறம் எப்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். ஏன்னா நமக்குள்ள என்ன வரணும்? அழகா சொல்றாரு, பாடுறோம், நம்ம எல்லாத்துக்கும் பாடுறோம். ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா, ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா, என்னுள்ளம் கொள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் கொள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கட்டும் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கட்டும் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, தெரியுதம்மா பாடுகள் மறையுதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா, என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா சொல்லுதம்மா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம குணப்படணுங்க. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறணும். நான் ஜெபம் பண்ணா நடந்துருமா? நான் போய் ஜெபம் பண்ண நடந்துட போதா? இந்த கேள்வி வைக்கக்கூடாது. நீ யாரை சொல்லி ஜெபம் பண்ணுற? அவருடைய நாமத்தை. நான் யாரை சொல்லி ஜெபம் பண்ணுறேன்? இயேசுவின் நாமத்தில். ஏன்னா அது எப்படிப்பட்டது நாம முதல்ல அறிஞ்சிருக்கணும், நமக்குள்ள திடப்பட்டிருக்கணும். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், நம்பின ஒருத்தரை கூட கைவிடாத நாமம். என கண்பானவர்களே, சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசுகளை துரத்திற நாமம், பரிமள தைலம், இந்த உலகமெல்லாம் கீர்த்தி பரவி வாசனை வீசுகிற நாமம். அந்த நாமத்தில் ஜெபம் பண்ணலாம். நமக்கு அந்த குணம் முதல்ல வந்துடணும். இல்லாட்டா நம்ம போய் ஜெபம் பண்ணிடல. ஒரு சமயத்தில் இப்படி தான் ஒரு பெண்ணு ஃபோன் பண்ணாங்க. என்ன சிஸ்டர், ஐயோ என் பிரச்சனை எப்படி சொல்ல பிரதர், எப்படி சொல்ல, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன் போல, ஐயோ எந்திரிக்க மாட்டேன் போல. நான் சொல்ல முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, பிழைக்கிறீங்களா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். ஒன்றும் இல்லை பிரதர், திடீர்னு வயிற்று வலி மாதிரி இருந்துச்சு, நான் கூட பீரியட் டயத்தில் வருமோன்னு நினச்சேன். கடைசியில் போய் பார்த்தோம், ரொம்ப வயிற்று வலியாக இருந்துச்சு. போய் பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கல் இருக்காம் பிரதர், கல் இருக்காம் பிரதர். ஐயோ இனிமேல் அதை ஆப்ரேஷன் பண்ணால் முடியாதாம் பிரதர், எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன, ஏன் பயப்படுறீங்க? மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
மார்க் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு இயேசு சொன்னார். எப்பா, மலையை பார்த்து நீ பேசலாம். நாம மலையை பார்த்து பாடுறோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், புல்லுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், புல்லுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே கலங்காதே மகளே. தீமைகள் உன்னை அணுகாதே, துன்பம் உறைவிடம் நெருங்காதே. தீமைகள் உன்னை அணுகாதே, துன்பம் உறைவிடம் நெருங்காதே. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கல்லறையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். கைவிட்ட மாட்டாருங்க. ஆமென். மனுஷன மாதிரி கைவிடுறாருல. நீயும் நானும் விசுவாசத்தோட சொல்லணும். நான் அந்த பெண்ணுக்கு சொன்னேன், இதுக்கு போய் பயப்படுற? ஏங்க ஒரு கல் இல்லை அங்கிள். அப்புறம் என்னம்மா, இப்படி 2 3 இருக்கான். எத்தனை இருக்கட்டும், வேத வசனம் என்ன சொல்லுது? எவனாகிலும் விசுவாசிக்கிறவங்க கூட கிடையாது. ஆண்டவரை சுதந்திரவார் நம்புறவனா இருந்தா சரி, அவ்வளோ போதும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல். அதுதான் பிரச்சனை. சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அலைகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். யாக்கோபு சொல்றார், இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருக்கிறான். நல்ல தைரியமா சொல்லுங்க, மலையை பார்த்து சொல்லுங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போதும் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் சந்தேகப்பட, இது போயிருமா, இது எனக்கு தீர்ந்துருமா, இந்த வியாதியிலேருந்து நான் எந்திரிச்சிடும், அப்போ ஆகவே மாட்டீங்க. தைரியமா சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஏன்னா வியாதியில் இருக்கோம், வியாதியில் நீ அழிஞ்சு போறதில்ல. அவர் சொல்லியிருக்காரு, நீங்க யாரு? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு என்ன அதிகாரம் உண்டு? கையை வைக்கலாம். நம்ம வயிற்றிலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த கல் பொடி பொடி ஆகட்டும். ஏன்னா நாம பாடுறோம், என்ன பாடுறோம்? அவ சொல்ல குருடலில் கண் திறந்தது, அவ தொட குஷ்ட நோகி சொந்தமாகினா. அவ சொல்ல குருடலில் கண் திறந்தது, அவ தொட குஷ்ட நோகி சொந்தமாகினா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்,
என் உள்ளத்தில் நம்ம ஜீவிக்கிறார், உள்ளத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்று ஜீவிக்கிறார், உள்ளத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்று ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்று என்றைக்கும் மாறாத தேவன். அன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு அற்புதம் இல்லை. இல்லாட்டா மரியாள் போய் சொல்ல முடியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எப்போ சொல்கிறாங்க? கல்யாண வீட்டில் திடீர்னு வந்து ரசம் இல்லைன்னு அவர் சொல்ற, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்ட்டார். உடனே அந்த அம்மா போய் என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் அநேக குறைவுட்ட போது அற்புதங்களை செய்து அதை பார்த்த மரியாள். அதனால தான் அவள் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. இல்லாட்டி எவன் அவர்கிட்ட போய் சொல்லணும்? திராட்சை ரசம் இல்லைன்னா சமயக்காரன்ட்டு எங்கே போகணும் திராட்சை வாங்கன்னு கேட்கணும். இல்லாட்டி எங்கே ரசம் கிடைக்கும்? ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் தீர்ந்து போயிரு, ஏதாவது வழி இருக்கா யோசிங்க, பழத்தை போய் என்ன புழிஞ்சு எடுங்க, இல்லாட்டி ரசம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். யார்கிட்ட வந்து சொல்கிறா? ஏசுட சொல்கிறார். என்ன சொல்கிறா? அவர்களுக்கு ரசம் இல்லை. ரசம் கட்டுச்சு. இவன் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. உடனே அங்கே வச்சுட்டா வேலைக்காரங்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கப்பா. ஏன்னா இந்த நேரத்தில் வேறு எந்த வழியுமே கிடையாது, அவரை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் தான் நமக்கு வழி. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் சொன்னால் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. டேய் கேள்வி கேட்டுறாதீங்கடா, எதுக்குன்னு கேட்டுறாதீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. ஏன்னா நான் பல இடத்துல பார்த்துருக்கேன்னு அந்த அம்மா சொல்லலை, பல நேரத்தில் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. தண்ணியை ஊற்றுனா நிறச்சி வேணா வச்சான், வெளியே கிடக்கிற ஜாடியில் ஊற்றுனா மோண்டு விடுனா கொடுத்தான். ருசி பார்த்தவோ தான் தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சு? தண்ணியை பார்த்தா ரசமா மாறுமா, தண்ணியை பார்த்தா ரசமா மாறுமா. ஏசு தண்ணியை பார்த்தாரா, காட்டு ரசமா மாறி போனதா. தண்ணியை பார்த்தாரா, காட்டு ரசமா மாறி போனதா. தண்ணீரிலே நடக்க முடியுமா, தண்ணீரிலே நடக்க முடியுமா. இயேசு தன்னந்தனியாக தண்ணீரிலே நடந்து வந்தாரா. இயேசு தன்னந்தனியாக தண்ணீரிலே நடந்து வந்தாரா. தண்ணியை பார்த்தா ரசமா மாறுமா, தண்ணியை பார்த்தா ரசமா மாறுமா. ஏசு தண்ணியை பார்த்தாரா, காட்டு ரசமா மாறி போனதா. ஏசு தண்ணியை பார்த்தாரா, காட்டு ரசமா மாறி போனதா. அவர் எல்லாம் சொல்றாரு, அதன்படி செய்யலாம். அந்த இடத்துல ருசியுள்ள ரசம். அங்கே இருக்கிறவன் சொல்றான், எந்த மனுஷனும் முதல்ல ருசியுள்ள கொடுப்பான், பின்னாடி சாம்பாரில் தண்ணியை ஊற்றி கொடுப்பான். நீர் என்னன்னா இறுதி மட்டும் ருசி குறையாத ரசத்தை எனக்கு சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வைத்தியரை பார்க்குறீங்க? முதல்ல நாம் குணப்பட்டுட்டோம்னா அப்புறம் மற்றவங்களை திடப்படுத்தலாம். பல முறை மரியாதை பார்த்தனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால நான் சுகம் பெற்று எந்திரிப்பேன்னு விசுவாசத்தோட சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 18:21 படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதின் கனியை புசிப்பான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் எத்தனையோ காரியங்கள் இன்னும் குறை உண்டு. நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா தாங்கலாம். பார்வையற்ற சகோதரிகள் இருப்பதற்கு இடம் இல்லாமல் இப்போ தான் ஒரு இடத்த கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு வரோம்.
ஏன்னா 2 கண்ணும் தெரியாமல் வயதான காலத்தில் எல்லாரும் நேசிக்க மாட்டேன்றாங்க. நல்லா இருக்கிறவங்களே நேசிக்க பிள்ளைய மாட்டேங்குது. இவர்களுக்குன்னு ஒரு இருக்கிற இடத்த கட்டி வரோம். நீங்களும் பெண்களாக இருப்பீங்கன்னா உங்களை போல வயது முதிர்ந்த சகோதரிகளோடு இன்றைக்கி பத்திரமாக இருக்க முடியல. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கி எத்தனையோ பாட்டிமாரை கூட கொலை பண்ணிவிடுறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற மக்களுக்கு முன்னாடி இருக்க தெரியாது, கருப்பா சேப்பா தெரியாது, தங்கியிருக்க பாதுகாப்பாது வேணும். ஒரு 700 சதுரடியாக கட்டணும். ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் ஏவினா நீங்களும் ஒரு சதுரடி கொடுத்தாங்களாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, கண்ணை போல உதவுற ஊன்றுகோலை கொடுக்க, பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கம் செய்வதற்கு அந்த ஃபியூனரல் காரியங்களுக்காக நீங்கள் வைக்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? 2 நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன்பே, ஜிபே, இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லித்தருவேன். ஒருவேளை நாங்கள் அக்கௌண்ட் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் மலைகள் பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்தப்படி கர்த்ததாமே ஐயா, யார் யார் எந்தெந்த வியாதியினாலே மனம் சோர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நான் என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் கடலில் தள்ளி போய் விழுன்னு சொன்னால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் இருதயத்தில் நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன். அவ்வளவு பெரிய மலையே போகுமானா என் சரீரத்திற்கு சின்ன வியாதி பூரண குணமாகும் என்று சொல்லி பாருங்க. எரேமியா 33:6 ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர் அதை உறுதிப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.